இருதய தியானத்தை தொடங்கலாம். உங்கள் இதய சக்கரத்திலேயும் சகஸ்ரார சக்கரத்திலேயும் கவனத்தை வையுங்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற கருணையுடையவன், எல்லையில்லா அன்பும் இரக்கமும் பரிவும் தெய்வீகமும் ஆனந்தமும் உடைய இறைவனிடமிருந்து, இறைவனுடைய இதயத்திலிருந்து வெளிப்படும் தெய்வீக அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, தெய்வீகம், ஆனந்தம், இனிமை, மென்மை ஆகிய அனைத்தும் மாஸ்டர் சோவா கோக்சு, லார்ட் போதிசத்வா மகா குருஜி மேலிங், பகவான் ஷீரடி சாய், புத்தா குவானின், புத்தா சாக்கியமணி, லார்ட் ஜீசஸ், பெரும் ஆன்மீக உயிரினங்கள், அனைத்து குருமார்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், அன்பு தேவதைகள், ஆர்க்கு தேவதைகள், புனித தேவதைகள், இவர்கள் அனைவர்களுடைய இதயங்களின் வழியாகவும் நம் இதய சக்கரத்திற்கு உள்ளேயும் சகஸ்ரார சக்கரத்திற்கு உள்ளேயும் இறங்குகிறது. உணருங்க, இந்த 2 சக்கரங்களும் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு சக்தியூட்டப்பட்டு பல மடங்கு பெரியதாக விரிவடைவதை உணருங்க. மூச்சை இழுக்கும்போது இந்த தெய்வீக ஆசிகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திலிருந்தும் சகஸ்ரார சக்கரத்திலிருந்தும் உயிர் உடல் முழுவதும் பரவுகிறது. உணர்ந்து செய்யுங்க. இன்ஹேல். நன்றி இறைவா. எக்ஸேல். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தமைக்கு நன்றி. இந்த ஆசிகளை நாம் பூமியோடு பகிர்ந்து கொள்ளலாம். இறைவா, எங்களை உனது தெய்வீக அன்பின் கருவியாக, அமைதியின் தூதுவனாக ஏற்றுக்கொள்வாயாக. உங்கள் இதய சக்கரத்தில் கவனத்தை வையுங்கள். ரோஜா நிற ஒளியாலான எல்இடி லைட் பெருசா விரிவடைவதை பாருங்க. முன் இதய சக்கரம், பின் இதய சக்கரம் இரண்டும் விரிவடைகிறது. அதில் கவனத்தை வைத்து கொண்டே சொல்லுங்க, இறைவனுடைய தெய்வீக அன்பு எனக்குள் இறங்க நான் அனுமதிக்கிறேன். இன்ஹேல். எக்ஸேல். மூச்சை வெளியே விடும்போது நம்ம எனர்ஜி பாடி முழுக்க அந்த பிங்க் கலர் லைட் பரவுவதை உணருங்க. என்னை நான் நேசிக்கிறேன், இறைவனை நேசிக்கிறேன், அனைத்து உயிர்களையும் நேசிக்கிறேன். உங்கள் மனதில் உங்களை நேசிப்பதற்கு ஏதாவது தடை இருந்ததுன்னா அதை வெளியேற்ற இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். Inhale. Be aware of your energy body. Be aware of your heart. Exhale. இரு கைகளையும் ஆசீர்வதிப்பது போல உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதய சக்கரத்திலிருந்து வெளிப்படும் அந்த பிங்க் கலர் லைட் உங்க முன்னாடி நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய எனர்ஜி பாடிக்கு போது. பிளஸ் பண்ணுங்க. ஐ லவ் மை செல்ஃப். என்னை நான் நேசிக்கிறேன். என்னை நான் நேசிப்பதற்கு தடையாக இருக்கும் அத்தனை அழுக்குகளும் என் சிஸ்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இறைவனின் குழந்தையாகிய நான் அன்பின் உருவம், அன்பின் வடிவம். உங்களை நீங்களே பிளஸ் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதியுங்கள். குடும்பத்தினர் யார் மேலேயாவது கோபம், வெறுப்பு இருந்ததுன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. எங்கே வெறுப்பு உள்ளதோ அங்கே நான் அன்பை விதைக்கிறேன். இறைவா, எனக்குள் உமது தெய்வீக அன்பை உணர்கிறேன். அந்த ஆசிகளை என்னுள் இறங்க அனுமதிக்கிறேன். சகஸ்ரார சக்கர வழியா
ஹார்ட் சக்கராவுக்கு வருது. அங்கிருந்து கைகள் வழியா வெளிப்பட்டு உங்களுடைய குடும்பத்தினர் யார் மேலேயாவது கோபம், வெறுப்பு, எரிச்சல், தவறான உணர்வுகள் இருந்ததுன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க. இந்த அன்பை உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பிங்க் கலர் ஒளியால் நிரப்பப்பட்ட பந்துக்குள் அவர்கள் இருப்பது போல உருவகப்படுத்துங்க. உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கிறேன். ஸ்மைல். எப்படி இருந்தாலும் அவங்கள நேசிங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் வாழும் இந்த புண்ணிய பூமியை உங்கள் கைகளுக்கு இடையே உருவகப்படுத்துங்க. விண்வெளியிலிருந்து பார்த்தால் எப்படி தெரியுமோ பச்சை நீல நிறமாக வெண்மேகங்கள் சூழ்ந்து அழகாக உருண்டையாக நமது மார்பின் மையத்திற்கு நேராக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி தாயை பார்த்து புன்னகை செய்யுங்க. கண்களும் உதடுகளும் சேர்வது போல புன்னகை செய்யுங்க. இறைவனுடைய தெய்வீக அன்பு எனக்குள் இறங்க அனுமதிக்கிறேன். அதை இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுடனும் பகிர்ந்து கொள்கிறேன். எங்கே விருப்பு உள்ளதோ அங்கே நான் அன்பை விதைக்கிறேன். இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களின் மனங்களிலேயும் இதயங்களிலேயும் இந்த தெய்வீக அன்பு நிரம்பட்டும். பூமி தாயே ஒரு ரோஜா நிற ஒளியால் சூழ்ந்து கொள்கிறது. ஆசீர்வதிக்கிறோம். பூமி தாய் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாள். ஸ்மைல். காயங்கள் உள்ள இடத்தில் மன்னிப்பு உண்டாகட்டும். இறைவனுடைய தெய்வீக மன்னிப்பு நமக்குள் இறங்க அனுமதிக்கிறேன். அதை உணருங்க. சகஸ்ரார சக்கரம் வழியாக இதய சக்கரத்துக்குள்ள வருது. மூச்சை இழுங்க. இதய சக்கரத்திலிருந்து நம்ம எனர்ஜி பாடி முழுக்க பரவுது. கைகளை மடியில வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி நீங்க இருக்கிறத பாருங்க. உங்களையே உங்களால மன்னிக்க முடியாம இருக்குதா கவனிங்க. நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால், மன்னிக்கவே முடியாத ஏதாவது தவறு செய்திருந்தால் உங்களை நீங்களே மன்னிச்சு கொள்ளுங்க. முயற்சி பண்ணுங்க. உங்களை பார்த்து நீங்களே புன்னகை செய்யுங்க. தவறு செய்வது மனித இயல்பு. அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நாம் அதிலிருந்து வெளியில வரணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத ஆட்களே இல்லை. உங்களை நீங்களே மன்னியுங்கள். இரு கைகளையும் ஆசீர்வதிப்பது போல உயர்த்தி வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் கைகளுக்கு இடையே சிறு அளவு இருப்பதாக உருவகப்படுத்தி உங்களை நீங்களே மன்னிங்க. என்னை நான் மன்னிக்கிறேன். என் கடந்த காலங்களை மன்னிக்கிறேன். அதை என்னிடமிருந்து விலக அனுமதிக்கிறேன். இப்பொழுது உங்க குடும்பத்தினரை உங்க முன்னாடி இருக்கிறதா உருவகப்படுத்துங்க. இவங்க மேல யார் மேலேயாவது மன்னிக்க முடியாத அளவு ஏதாவது வெறுப்போ கோபமோ இருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க. மனசுக்குள்ள சொல்லுங்க, தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு, மன்னிப்பது கடமை. நீங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் நான் உங்களை மன்னிச்சிருந்தேன். ஏனெனில் நான் உங்களை மன்னிப்பதின் மூலமாக என்னையே நான் மன்னித்துக் கொள்கிறேன். இறைவனின் தெய்வீக மன்னிப்பு எனக்குள் இறங்க நான் அனுமதிக்கிறேன். முக்கியமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்க அம்மா, அப்பா, உங்களுடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள், மாமனார், மாமியார், நாத்தனார், உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இப்பொழுது நாம் வாழும் புண்ணிய பூமியை உங்கள் கைகளுக்கு இடையே உருவகப்படுத்துங்க.
இறைவனுடைய தெய்வீக மன்னிப்பு இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும், பூமி தாய்க்கும் இறங்கட்டும். எல்லா மனிதர்களின் மனங்களிலேயும் அனைவரையும் மன்னிக்கும் தெய்வீக தன்மை இறங்கட்டும். எல்லாருடைய இதயங்களும் தூய்மையான இந்த மன்னிக்கும் தன்மையால் நிரம்பட்டும். பூமி தாயின் இதய சக்கரம் பல மடங்கு பெருசா விரிவதை உணருங்க. பிங்க் கலர் ஒளியால் பூமியை நிரப்புங்க. கைகளை மடியில வச்சுக்கலாம். அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும். இறைவனுடைய தெய்வீக நம்பிக்கை எனக்குள் இறங்க நான் அனுமதிக்கிறேன். இன்ஹேல் வி அவர் ஆஃப் யுவர் ஹோல் பாடி. எனர்ஜி பாடி முழுக்க பரவுது. எக்ஸேல் மூச்சை வெளியே விடுங்க. இரு கைகளையும் உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் மேலேயே உங்களுக்கு அவநம்பிக்கை இருந்தால் அந்த அவநம்பிக்கைய உங்களிடமிருந்து வெளியேற்றுங்கள். இறைவனுடைய தெய்வீக பரிசுத்தமான அன்பு, நம்பிக்கை உங்களுக்குள் இறங்குகிறது. இதை உங்கள் முன்னால் இருக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்களை நீங்களே ஆசீர்வதிங்க. இறைவனின் குழந்தையாகிய நான் என்னை நேசிக்கிறேன். என்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நிச்சயமாக என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். இப்பொழுது உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிங்க. இறைவனுடைய தெய்வீக நம்பிக்கை இவர்களுக்குள் இறங்கட்டும். அவங்க யார் மேலேயாவது அவநம்பிக்கை வைத்திருந்தால் அதை இறைவனிடம் வேண்டி அவங்கள சுத்தப்படுத்துங்க. நம்மளை அறியாமலே நம்ம குழந்தைங்க, பெற்றோர்கள், வாழ்க்கை துணை இவங்க மேல இவங்க உருப்படாதுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அது அனைத்தையும் நீங்களே சுத்தப்படுத்துங்க. அவங்களோட சொல்லுங்க, இறைவனுடைய தெய்வீக நம்பிக்கை உங்களுக்குள் இறங்குகிறது. உங்களால் எதையும் செய்ய முடியும். ஆசீர்வதிங்க. இப்பொழுது உங்கள் கைகளுக்கு இடையே நாம் வாழும் பூமியை உருவகப்படுத்துங்க. இறைவனுடைய தெய்வீக நம்பிக்கை இவர்களுக்குள் இறங்குகிறது. அவநம்பிக்கைக்கு பதில் நம்பிக்கை இவர்களுக்குள் ஊற்றெடுக்கிறது. இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் நாளைய பொழுது நல்லபடியாக விடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் உருவாகிறது. கைகளை மடியில வச்சுக்கோங்க. சந்தேகம் உள்ள இடத்தில் உறுதி ஏற்படட்டும். இறைவனுடைய தெய்வீக உறுதி நமக்குள் இறங்க நாம் அனுமதிக்கிறோம். அந்த உறுதி சகஸ்ரார சக்கரத்திலிருந்து கீழிறங்கி நம்முடைய இதய சக்கரம் வழியாக ஆறா முழுக்க பரவுது. இன்ஹேல் ஆட்சக்கரா பெருசாகுது. எக்ஸேல் ஆறா முழுக்க பரவுது. உங்களை நீங்களே கவனிங்க. உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? அந்த சந்தேகத்தை முதல்ல நீங்க வெளியேற்றுங்க. இறைவனின் குழந்தையாகிய நான் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவன். அந்த தெய்வீக உறுதி எனக்குள் இறங்குகிறது. இரு கைகளையும் ஆசீர்வதிப்பது போல உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினரை வாழ்த்துங்க. இறைவனுடைய தெய்வீக உறுதி உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இதயங்களுக்குள் இறங்குகிறது. யார் மேலேயாவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க மேல நம்பிக்கையும் உறுதியும் ஏற்படட்டும். வாழ்த்துங்க. இப்பொழுது இந்த நம்பிக்கையை பூமிக்குள் ஒளிர்ந்து செல்வதாக உருவகப்படுத்துங்க. இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுடைய மனங்களிலேயும்
தெய்வீக நம்பிக்கையும் தெய்வீக உறுதியும் பிறக்கிறது. நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதற்கான வலிமையும் பிறக்கிறது. கைகளை மடியில வச்சுக்கோங்க. இருள் உள்ள இடத்தில் ஒளி ஏற்படட்டும். உங்களுக்கே ஒன்றும் தெரியல அப்படின்னு உங்க மேலேயே ஒரு தவறான எண்ணம் உங்களுக்கு இருக்குதா கவனிங்க. இறைவனுடைய தெய்வீக அறிவு நமக்குள் இறங்குகிறது. சகஸ்ரம் வழியாக இதய சக்கரத்திற்குள் வருகிறது. இன்ஹேல், இதய சக்கரம் பல மடங்கு விரிவடைகிறது. நம்ம உயிர் உடல் முழுக்க ஆறா முழுக்க கவனத்தை வச்சு எக்ஸேல். உங்களை நீங்களே இப்ப ஆசீர்வதிங்க. எனக்குள் இருக்கும் அறியாமை அனைத்தும் நீங்கி நான் தெய்வீக அறிவால் நிரப்பப்படுகிறேன். ஞானத்தால் நிரப்பப்படுகிறேன். உண்மையை உணர்கிறேன். என்னால் தெளிவாக சிந்திக்க முடிகிறது. சிந்தித்ததை ப்ராப்பராக செய்து கொள்ள முடிகிறது. வாழ்த்துங்க. இப்பொழுது உங்கள் குடும்பத்தினர் உங்கள் கைகளுக்குள் இருப்பதாக உருவகப்படுத்துங்க. அவங்க யார் மேலேயாவது இவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு நினைச்சா அந்த எண்ணத்தை மாத்துங்க. இறைவனிடம் வேண்டி அந்த எண்ணங்களை, தவறான அபிப்பிராயங்களை அவர்களுடைய சிஸ்டத்திலிருந்து வெளியேற்றட்டும் அப்படின்னு வேண்டி தெய்வீக அறிவால் நிரப்புங்க. இப்பொழுது இந்த தெய்வீக அறிவை நாம் பூமியோடு பகிர்ந்து கொள்ளலாம். பூமியில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும், அத்தனை மனங்களுக்கும், மனிதர்களுக்கும் இந்த தெய்வீக அறிவு இறங்குகிறது. உண்மையான ஆன்மீகத்தையும் உண்மையையும் மக்கள் புரிந்து கொள்ள இந்த தெய்வீக அறிவு உதவி செய்து அவர்களுடைய அறியாமை என்னும் இருள் நீங்குகிறது. அனைவரும் இந்த தெய்வீக அறிவால், ஞானத்தால் நிரப்பப்படுகிறார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் தங்களது அறிவால் எடை போடும் அந்த தெய்வீக ஞானம் அவர்களுக்குள் இறங்குகிறது. கைகளை மடியில் வச்சுக்கோங்க. இறைவனுடைய தெய்வீக கொண்டாட்டம், மகிழ்ச்சி உங்களுக்குள் இறங்க அனுமதியுங்கள். உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்க மனசுல எப்பொழுதுமே கொண்டாட்டம், மகிழ்ச்சிக்கு பதிலாக கவலையையும் சோகத்தையும் சுமந்துகிட்டு இருக்கோமான்னு கவனிங்க. அப்படி இருந்தா இறைவன்கிட்ட வேண்டி அந்த தவறான எண்ணங்களை நம்ம மனசுல இருந்து எடுத்துருங்க. இரு கைகளையும் ஆசீர்வதிப்பது போல உயர்த்தி வைத்துக்கொண்டு உங்களை நீங்களே ஆசீர்வதியுங்கள். இறைவனுடைய தெய்வீக மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஜாய், பீஸ், லவ், ஸ்வீட்னஸ் அனைத்தும் எனக்குள் இறங்க அனுமதிக்கிறேன். நான் இறைவனின் குழந்தை. என்னிடமிருந்து கவலை, சோகம், வருத்தம், துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நான் என் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறேன், நேசிக்கிறேன், கொண்டாடுகிறேன். கொண்டாட்டமே எனது வாழ்க்கை, கொண்டாட்டமே எனது மதம், கொண்டாட்டமே எனது இப்பிறவியின் நோக்கம். உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதியுங்கள். சோகமாக, கவலையுடன், மன வருத்தத்துடன் இருக்கும் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் நிலவட்டும்.
உங்கள் சகஸ்ரார சக்கரத்தில் கவனத்தை வைங்க. ஒரு பொன்னிற ஒளி நம் கைகள் வழியாக வெளிப்பட்டு பூமியை சென்று சூழ்ந்து கொள்வதாக உருவகப்படுத்துங்க. இறைவனுடைய இதயம், சகஸ்ரார சக்கரம் இறைவனுடைய இதயம். அந்த இதயத்திலிருந்து வெளிப்படும் தெய்வீக அன்பு, தெய்வீக மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இனிமை, மென்மை ஆகிய அனைத்து நற்குணங்களும் பூமியில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் இறங்குகிறது. பூமி தாய் புத்துயிர் பெறுகிறது. பூமியில் உள்ள அத்தனை நாட்டு தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த பூமியை காப்பாற்றுவது ஒன்றே தங்கள் கடமையாக அதை நிறைவேற்ற பாடுபடுகிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் பூமியின் இந்த இயற்கை வளம் ப்ராப்பராக பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இந்த உலகம் முழுதும் அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் நேர்மையும் சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்பட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இந்த உலகமே சொர்க்கமாக மாறுகிறது. உங்கள் இதய சக்கரத்திலேயும் சகஸ்ரார சக்கரத்திலேயும் கவனத்தை வைத்துக்கொண்டு பூமியை வாழ்த்துங்க. இன்ஹே. நம்ம ஆறா முழுக்க இந்த ஆசிகள் பரவுது. அதை அப்படியே பூமிக்கு செலுத்துங்க. இந்த பூமி தாய் இழந்த தன் இயற்கை வளங்கள் அனைத்தையும் மீண்டும் பெறுகிறாள். புத்துணர்வு அடைகிறாள். காடுகள் செழிக்கின்றன. இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த உலகம் முழுவதும் தூய்மையான நீரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தூய்மையான நிலங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கடல்களில் உள்ள அத்தனை அழுக்குகளும் நீங்கி கடல் பரிசுத்தமாகிறது. பூமித்தாய் குளிர்ச்சி அடைகிறாள். போதுமான அளவு மழை பொழிகிறது. விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் தேவையான அளவு உணவுகளை உற்பத்தி செய்கிறார்கள். உற்பத்தி செய்த பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கிறது. அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அவற்றை கொண்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். அனைவருக்கும் தூய்மையான நீர் கட்டாயமாக்கப்படுகிறது. தூய்மையான இருப்பிடம், தூய்மையான உணவு அனைத்தும் ப்ராப்பராக கிடைக்கிறது. இந்த உலகமே ஆனந்தமாக மாறுகிறது. கைகளை மென்மையாக மடியின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நம் உச்சந்தலைக்கு ஓரடி உயரத்தில் ஒரு பொன்னிற ஒளிச்சுடர் இருப்பதை உணருங்க. அதில் கவனத்தை வச்சுட்டு இந்த ஓம் எனும் மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. பிரபஞ்சம் முழுவதும் நாம் விரிவதை உணருங்க.
முழு விழிப்புணர்வோடு இறைவன் நம் உடலுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பதை உணர்ந்து அந்த ஆனந்தத்தில் நிலைத்திருங்கள். மீண்டும் இந்த உடலுக்கு திரும்புங்கள். உங்களுடைய சகஸ்ரார சக்கரம் தலை முழுவதும், கழுத்து, தோள், கைகள், மார்பு, வயிறு, முதுகு, இடுப்பு, கால்கள், உள்ளங்கால்கள், முழு உடல், கை கால் விரல்களை அசையுங்க.
அதிகப்படியான சக்தியை திரும்பவும் பூமிக்கே கொடுத்துடலாம். இரு கைகளையும் ஆசீர்வதிப்பது போல உயர்த்தி வைத்துக்கொண்டு பூமி தாயை வாழ்த்துங்க. மாஸ்டர் சோவா கோக்ஸே அவர்களின் இந்த பிராண சிகிச்சை அர்காட்டிக் யோகா உலகம் முழுவதும் பரவட்டும். எல்லா குடும்பங்களும் இந்த யோக கலைகளை கற்றுக்கொண்டு உண்மையான ஆன்மீகத்தை உணரட்டும், அறிந்து கொள்ளட்டும். அதன் மூலமாக இந்த பூமியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படட்டும். நன்றி இறைவா. கைகளை மடியின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்கால்களில் இருந்தும் முதுகு தண்டின் அடிபாகத்தில் இருந்தும் பூமிக்குள் 10 அடி ஆழத்திற்குள் ஆன்மீக வேர், ஒளியாலான வேர் கீழிறங்கி எல்லா பக்கமும் பரவுவது போல உருவகப்படுத்துங்க. அன்பான என் பூமி தாயே, இந்த வேரூன்றுதலை ஆழமானதாகவும் பலமுள்ளதாகவும் நீடித்து நிலைத்து நிற்பதாகவும் ஆக்கி தந்தமைக்கு நன்றி. நீ தூய்மையான காற்று, தூய்மையான நிலங்கள், தூய்மையான நீர்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறாய், உணர்வு அடைகிறாய். இழந்த இயற்கை செல்வங்கள் அனைத்தும் உனக்கு மீண்டும் கிடைக்கிறது. நீ குளிர்ச்சி அடைகிறாய். இந்த பூமியே சொர்க்கமாக மாறுகிறது. அன்பான என் பூமி தாய்க்கு ஆசிகள். நான் பூமி தாயோடு இணைந்துள்ளேன், ஒன்றியுள்ளேன், வேறுபிடித்து உள்ளேன். நானும் அவளும் ஒன்றே. அவளை காப்பது என் கடமை. நன்றி பிரார்த்தனை. இறைவன் நம் உடலுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் நிறைந்திருப்பதை உணருங்க. இல்லாமல்ல இறைவனுக்கும் தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்க்கும் நமது ஆன்மீக குரு கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸோய், லார்ட் போதிசத்துவா மகா குருஜி மேலிங், பகவான் ஷிரடி சாய், புத்த குவானின், புத்த சாக்கியமணி, லார்ட் ஜீசஸ் மற்றும் அனைத்து குருமார்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், தெய்வீக குணமளிக்கும் தேவதைகள், குணமளிக்கும் அமைச்சர்கள், ஆர்க்கு தேவதைகள், அன்பு தேவதைகள், ஆன்மீக உதவியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் பாதுகாப்பிற்கும் தெய்வீக அன்பிற்கும் தெய்வீக கருணைக்கும் தெய்வீக குணமளிக்கும் சக்திக்கும் ஒளியோடு எங்களை ஒன்றிணைய செய்தமைக்கும் முழுமையான உடல் மன ஆரோக்கியத்தை தந்தமைக்கும் செல்வச் செழிப்பிற்கும் வளமைக்கும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தமைக்கும் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட எங்களை ஆசீர்வதித்தமைக்கும் அதற்கு தேவையான நல்ல உடல் நலம், பொருள், தேவையான கருவிகள், நேரம், குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அனைத்தையும் தந்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. முழு நம்பிக்கையோட நன்றி, நன்றி, நன்றி.